ஈரோ மார்ட்டின் லேட்டஸ்ட் ஃபேக் நோட் டிடெக்டர் தொழில்நுட்பத்துடன் கூடிய அதிநவீன பணம் என்னும் இயந்திரம் ஸ்மார்ட் பில்லிங் மிஷின் மூலம் பில்லிங் வெரி ஈஸி. காலையில தூங்கி எந்திரிச்ச உடனே பல் துளக்கிட்டு அதில் வருகிற நுரைகளை கூட பூனை மாதிரி குழி நோண்டி அதுக்குள்ள துப்பிட்டு மூடிடணும். ஏன்னா அடுத்து மழை வருகிற வரை அந்த தடங்கள் அங்கே கிடக்கும். அரிசியோ பருப்போ சர்க்கரையோ பால் பவுடரோ எதுவாக இருந்தாலும் அதை அள்ளி எறும்புக்கு போட்டு அந்த சோதனையில் எறும்பெல்லாம் சாப்பிட்டு நல்லா இருக்குது அப்படின்னா மட்டும்தான் அந்த பொருள்களை நாங்கள் எடுத்து சமைப்பதை வழக்கமாக வைக்கிறோம். கூடுமானவரை பெரிய பெரிய விலங்குகளை அடிப்பது வழக்கம். அந்த விலங்குகளை அடித்து தேவையான அளவுக்கு ஒரு 15 பேர் இருக்கிறோம்னா அந்த 15 பேருக்கு உகந்த கறிகளை எடுத்து சமைப்பாங்க. தன்னுடைய நிலத்துக்குள்ளே வர்ற முயல் ஓடி வரும்போது இந்த தலையில் கட்டப்பட்டிருக்கிற அந்த லைட் இருக்கு பாருங்க, அந்த லைட்டில் வந்து அந்த முயலுக்கு அடிக்கும். அப்போ அந்த முயல் என்ன செய்யும் சொன்னால் சூறாமன்றின்னு ஒன்று இருக்கும், பெருச்சாளி மாதிரியே இருக்கும். அந்த தலை வந்து பார்த்தீங்கன்னா பன்றி தலை மாதிரி இருக்கும். அப்போ அது என்ன செய்யும்னா நம்ம லைட் இப்படி அடிச்சுட்டு இருக்கும்போதே வெளியில் வந்து இப்படி எட்டி பார்க்கும்போது ஓங்கி அடிச்சிடும். முள்ளமன்றி வந்து எப்படின்னா தனியாக வரவே வராது, அது சோடியாக தான் வரும். ஊசி மாதிரி இருக்கும் அதுக்கு முடி, அது விசிறி அடிக்கும். பேரல் துப்பாக்கியால் அடித்தோம்னா அப்படி இல்லை பிடுங்கிறது கஷ்டம் சொன்னால் என்ன செய்யலாம், லாகவகமாக வச்சு கத்தி வச்சு கிழிச்சு அப்படியே விரிச்சிருவாங்க தோலை. அதே மாதிரி உடும்பு பிடிக்கிறது அப்படின்னா குடும்பனார நிலத்தில் ஓடுதுன்னு சொன்னால் விரட்டி பிடிச்சிருவோம். ஒன்றுக்குள்ளே போய் உட்காந்துக்குச்சு அப்படின்னா அது பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். பேபி வீரப்பனும் மேக்கியம் ரங்கசாமி கைதேர்ந்த பயில 2 பேரும் விடவே மாட்டாங்க உடும்பை. தேல் வறுத்து சாப்பிட்டு தேலா? ஆமாம். இப்போ அதை எப்படி பிடிக்கிறது அப்படின்னா 2 குச்சி வச்சுக்குவோம். அந்த கொடுக்கு மாதிரி இருக்கு பாருங்க, அதில் ஒரு குச்சியை வச்சு இப்படி அமுக்கிக்குவோம். இந்த ஒத்த கொடுக்க தானே தூக்கி நம்மளை கொத்த வருவாங்க, அந்த இடத்துல ஒரு குச்சியை வச்சுக்குவோம். குறைந்தது இந்த இவ்வளவு தேல் பிடிப்பாங்க. அலசிட்டு வறுக்கிறது பார்த்தீங்கன்னா இறால் மாதிரியே தான் இருக்கும் அந்த ஸ்மெல். வணக்கம், இது அக்காடு வாய்ஸின் வரலாற்று பதிவுகள். நான் உங்கள் ரூபன். இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் முகில் வீரப்பன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ வந்து நம்ம வீரப்பன் அவர்களோட பற்றி நிறைய செய்திகள் கேட்டிருக்கோம். ஸோ அவரோட உணவு முறை வேட்டை முறை எப்படி இருக்கும், அதை பற்றின கதைகள் நீங்கள் கூட இருந்திருப்பீங்க, அதை பற்றின சிறு விளக்கம். முதல்ல உணவு முறையை நாம் எடுத்துக்கொள்வோம். காடுகளில் காய்கறிகள் கிடைப்பதில்லை. சுண்டக்காய் கிடைக்கும், புளியங்காய் கிடைக்கும், கருவேப்பிலை கணக்கில் அடங்காதது கிடைக்கும், கலாக்காய் கிடைக்கும். இதை தாண்டி வேறு காய்கள் அங்கே கிடைப்பதில்லை. பொதுவாக கூடுமானவரை கால சூழலுக்கு ஏற்றார் போல் உணவை மாற்றிக்கொள்வார். மழை காலம் அதிகமாக இருந்தால் பருப்பு சாம்பார் தான். அந்த பருப்பு சாம்பாரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தக்காளி இருக்காது, தாளிப்பு முறைகள் இருக்கும், வெங்காயம் இருக்கும், காய்கறிகள் இருக்காது, அவ்வளோதான். அதான் சாம்பார். சத்தி மசாலா பொடிகள் தான் உள்ளே எப்போதுமே வரும். அதில் சத்தி மசாலா சாம்பார் பொடி வரும், குழம்பு மிளகாய் தூள்னு ஒன்று வரும், மஞ்சள் தூள் உள்ளே வந்துடும். பத்தாததுக்கு வெறும் மிளகாய் தூள் தனியாக வரும், தனியாக தூள்னு ஒன்று தான், மல்லித்தூள்னு தனியாக வரும். இப்படி பகுதி பகுதியாக பிரித்து வச்சுக்குவோம். காலையில் தூங்கி எந்திரிச்ச உடனே முதலாக செய்ய வேண்டிய வேலையை பல் துளக்கிட்டு, பற்பசைகள் கூட வெளியிலேருந்து தான் வரும். பல் துளக்கிட்டு அதில் வருகிற நுரைகளை கூட வெளிப்பாகங்களில் துப்பிடக்கூடாது. பூனை மாதிரி குழி நோண்டி அதுக்குள்ளே துப்பிட்டு மூடிடணும். ஏன்னா துப்பக்கூடிய அந்த எச்சிலானது வெயிலில் காஞ்சிருச்சுன்னா அடுத்து மழை வருகிற வரை அந்த தடங்கள் அங்கே கிடக்கும். அப்போ ஏதோ ஒரு மனித உருவம் இந்த பகுதியில் நடமாறி இருக்குது அப்படிங்கிறத எதிரிகள் கண்டுபிடித்து விடுவார்கள் என்பதற்காகவே அந்த முறையை கையாளுவார்கள். பல் துளக்கிட்டு வந்ததுக்கு பிறகு முதலாக பால் பவுடர், பால் தூள் இருக்கும். அந்த பால் பவுடர் என்ன செய்வோம்னா கரைக்கணும். எத்தனை பேர் இருக்கிறோம், 12 பேரா 13 பேரா 14 பேரா அப்படிங்கிறது கணக்கு பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்தாப்பில் மாவை கொட்டி டம்ளரில் அளந்து கொட்டுவோம். கொட்டி அதை கரைக்கணும். தண்ணியில் கரைச்சா பால் மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் அதை வந்து சர்க்கரை போட்டு தேநீர் அல்லது குழம்பி எது பிடிக்குதோ அதை போட்டு கொடுத்துருவாங்க. அவங்கவுங்க ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொருத்தரும் சமைப்போம் சுழற்சி முறையில். அப்படி தான் இருக்கும். இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காலையில் அந்த காப்பியை குடித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தா சாப்பாடு தான். அங்கே வந்து இட்லியோ சப்பாத்தியோ புரோட்டாவோ அதுக்கு வழி இல்லை. ஆனால் சப்பாத்தியும் புரோட்டாவும் என்றைக்காவது ஒரு நாள் நாங்களாக விருப்பப்பட்டால் பாறைகளில் உட்காந்துக்கிட்டு செய்யக்கூடிய பக்குவத்தை நாங்கள் அங்கே அடைஞ்சோம். ஆக காலையில் தூங்கி எந்திரிச்சோடனே இதுதான் சாப்பாட்டு முறை. இது கூடுமானவரை குளிர்காலங்களில் வந்து என்னென்னா, ஐயோ குளிராக இருக்கே கொஞ்சம் சூடு பண்ணி சாப்பிடுவோம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. இரவு சமைச்ச சாப்பாட்டில் மிச்சம் இருந்தால் கூட ஐஸ் போல் இருக்கக்கூடிய அந்த சோறை நாங்களே சாப்பிட்ருவோம். அது சூடு பண்ணுறதில்ல. அதே மாதிரி சாம்பாரையும் சூடு பண்ணுறதில்ல. ஏன்னா என்ன காரணம் அப்படின்னா, இந்த மழை காலங்களில் அடுப்பு மூட்டுவது காடுகளுக்குள்ள கொஞ்சம் சிரமம் வாய்ந்தது.
சரி, அப்படியே அடுப்பு பற்ற வச்சிட்டோம் அப்படின்னா அந்த புகைகள் வந்து காடுகளில் வெளியில் போகுது அப்படின்னா எங்கேருந்து பார்த்தாலும் ஒரு புகை மூட்டம் தெரியுது, ஏதோ நெருப்பு எரியுது அப்படிங்கிறத எதிராளிகள் கண்டுபிடிச்சி விடுவாங்க. அப்படிங்கிறதுக்காக கூடுமான வரை இரவு நேரங்களில் மட்டுமே ஒரு பள்ளத்துகளில் உட்காந்து சமைக்கிற பக்குவத்தை அங்கே வச்சுருப்போம். இது வந்து மழைக்காலங்களில் கொஞ்சம் கவனமாக அடுப்பு பற்ற வச்சு, அது செம்புளிச்சா மரம்னு ஒரு மரம் இருக்குது. அந்த மரத்தை வந்து என்ன செய்வோம்னா மழை காலங்களில் மேல்பட்டை எல்லாம் தீச்சிட்டு, அதாவது இழைச்சிட்டு அருவா கொண்டு இழப்போம், இழைச்சி எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு மரத்தை மட்டும் எடுத்து வகுந்து வந்து எரியூட்டி அந்த விறகு வந்து சமைச்சோம்னா புகை வராது. அதுக்கு தான் அந்த செம்புளிச்சா மரத்தை பயன்படுத்துறது. அதில் ஒரு சிக்கல் என்ன இருக்குன்னா, பாத்திரங்கள் கழுவி மாளாது, எண்ணெய் பசையிடம் கூடிய கரியாக ஒட்டிக்கும் மரத்தில், அந்த சட்டியில். அதை கழுவுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கையெல்லாம் பார்த்தீங்கன்னா கருப்பாயிரும், நகத்துக்களெல்லாம் பார்த்தீங்கன்னா கருப்பாக போய் ஒட்டிக்கும். இப்போ அதுக்கு தனியாக ஒரு சோப்பு போட்டு, ஏன்னா தண்ணிங்கிறது முக்கியமானது காடுகளில். எங்கே தண்ணி இருக்கோ அங்கே தான் எதிராளிகள் வந்து நோட் பண்ணுவாங்க. அதனால் கூடுமான வரை தண்ணி இருக்கிற பகுதியில் நாங்கள் தங்குவதில்லை. அப்படியே எதிராளிகள் கண்டுபிடிக்காத அளவிற்கு எங்கேயாவது தண்ணி இருந்துச்சுன்னா அந்த தண்ணியை நாங்கள் பயன்படுத்துறது உண்டு. அப்போ இப்படியான விஷயங்கள் போகும். கூடுமான வரை உணவுப் பொருட்கள் காடுகளுக்குள்ள சமூக சூழல் கருதி ஒரு 3 சமூகம் இங்கே இருக்குது எப்போதுமே. லம்பாடி, லிங்காயத்தார், சோழகர், இருளர் என்கிற இந்த 4 கம்யூனிட்டி, 4 சாதிய வகுப்புகள் இங்கே இருக்காங்க. இதில் வந்து இருளரும் சோழகரும் எப்போதுமே வீரப்பனார் படைக்கு உற்ற துணையாக இருப்பார். லம்பாடிகள் ஓரளவுக்கு இருப்பாங்க, எல்லாரும் இருந்துட மாட்டாங்க. இந்த லிங்காயத்தார் வந்து என்ன செய்வாங்கன்னா, வயிற்று பிழைப்பிற்காக வரக்கூடியவர்கள் கூட்டாளிகளாக வருவார்கள், உதவி செய்ய வருவாங்க. ஆனால் கூடுமானவரை அந்த சமூக கட்டமைப்பு உள்ளே வந்து எதையும் செஞ்சிடாது. அதுக்கு யாருன்னு என்னென்னா, அவங்க சுத்த சைவம், மற்றவங்களாம் சுத்த அசைவமாக இருப்பாங்க. அப்போ காடுகளுக்குள்ளே வருகிற உணவுப் பொருட்களை ஒவ்வொரு நாளும் என்ன செய்யும்னு சொன்னால், அரிசியோ பருப்போ சர்க்கரையோ பால் பவுடரோ எதுவாக இருந்தாலும் அதை அள்ளி எறும்புக்கு போட்டு அந்த சாப்பிடுதான்னு முதல்ல சோதனை பண்ணுவோம். அந்த சோதனையில் எறும்பெல்லாம் சாப்பிட்டு நல்லா இருக்குது அப்படின்னா மட்டும்தான் அந்த பொருள்களை நாங்கள் எடுத்து சமைப்பதை வழக்கமாக வைத்திருப்போம். அணிலுக்கும் போட்டு பார்க்குற வழக்கம் உண்டு. பருப்பு சாம்பாருக்கு என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, எந்த இதுவுமே இருக்காது. முட்டை வாங்கிட்டு வர சொல்லுவோம், அடிக்கடி முட்டை குழம்பு அடிக்கடி நடக்கும். இன்னொரு விஷயமும் இருக்குது காடுகளுக்குள்ள, எங்காவது போகிற வழிகளில் எங்காவது காட்டுக்கோழி நிறைய அங்கே இருக்கும். இந்த காட்டுக்கோழிகள் இட்டு வைக்கிற முட்டைகளை கண்டுபிடிப்போம். ஒன்று, மயில் முட்டைகளை எடுத்து அவிச்சு சாப்பிட்ற பழக்கம், அந்த மாதிரி நாங்கள் நிறைய பண்ணியிருக்கிறோம். இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா, இது மழை காலங்களில் நடக்கக்கூடிய சாப்பாட்டு விதிமுறைகளாக இருந்தாலும் வெயில் காலங்களில் எப்படி சாப்பாடு நடக்கும் அப்படின்னா, கூடுமானவரை பெரிய பெரிய விலங்குகளை அடிப்பது வழக்கம். அது என்ன விலங்குங்கிறத சொல்ல இயலாது. அந்த விலங்குகளை அடித்து வந்து அதை என்ன செய்வாங்கன்னு சொன்னால், தேவையான அளவுக்கு ஒரு 15 பேர் இருக்கிறோம்னா அந்த 15 பேருக்கு உகந்த கறிகளை எடுத்து, மாமிசங்களை எடுத்து சமைப்பாங்க. மீத கறிகளை என்ன பண்ணுவாங்கன்னா, மாலை மாதிரியே நறுக்குவார் சிறியவர் சேத்துக்குழியார். அதாவது எந்த இடத்துலையுமே துண்டு போடாமல் கறியை வெட்டிகிட்டே வர்றது, தோரணங்கள் கட்டுறது. அப்போ என்ன செய்வாங்கன்னா, அது கைக்கு எட்டின தூரம் விஷமில்லாத மரங்கள் பார்த்து என்ன செய்வாங்கன்னா, கொடுவா வச்சுக்கிட்டு அப்படியே ராட்டிட்டு ஊசியாக ராட்டுவாங்க. ராட்டிட்டு அந்த கறியை வந்து என்ன செய்வாங்கன்னா அதில் குத்துவாங்க, அப்படி மாலையாக குத்தி அந்த கைக்கு எட்டின தூரம் காய போட்டுருவாங்க. காய போட்டாங்கன்னா அது ஒரு 3 நாள் 4 நாள் அந்த மரக்காய்ச்சலில் கிடக்கும். 4 நாள் கழித்து அதை என்ன செய்வாங்கன்னா, மழை வராத காலமும் தான் அந்த மாதிரி பண்ணுவோம். அதை அப்புறம் எடுத்து உருவி என்ன செய்வாங்கன்னா, பாறைகளில் வந்து அந்த வத்தலை போடுவாங்க. அந்த மழையாக கிடக்கிறத அது டெம்பராக இருக்கும், அப்படி தூக்கி அப்படி கொண்டாந்து போடுவோம். போட்டால் அது ஒரு 3 நாளைக்கு வந்து பாறை காய்ச்சலில் கிடக்கும். அது அந்த 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 உப்பு கண்டம்னு சொல்லுவோம். அதை ஒரு 4 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 நாள் ஆயிரும். இந்த 8 நாள் கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கருப்பு கலரில் அது மாறிடும். கடிக்கவெல்லாம் முடியாது, அவ்வளோ கடினம் அது. இப்போ அது வந்து என்ன செய்வாங்கன்னா, எல்லாம் நல்லா காஞ்சிருச்சு அப்படின்னா கொடுவா வச்சு வெட்டுறது, துண்டமாக சின்ன சின்ன பீஸாக வெட்டுறது. வெட்டி அதை சேர்த்தோம்னா ஒரு 15 கிலோ வரும். நம்ம அதை காயப்படும் போது மொத்த இடம் எவ்வளோ இருக்கும்னா, ஒரு 100 கிலோ 120 கிலோ அந்த ரேஞ்சில் இருக்கும். அப்போ காஞ்சதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 15 கிலோ 20 கிலோ தான் அது தேரும். அதை சின்ன சின்ன துண்டாக போட்டு வச்சுக்குவோம். இப்போ வந்து அதை தூக்குறதுக்குன்னு ஒரு சுமையாடி, எப்போதுமே காடுகளில் 13.5 கிலோ அல்லது 14 கிலோ எடையுடன் கூடிய பயணம் தான் எல்லா இடத்துலையுமே. ஒரு ஆள் அரிசி மூட்டையை தூக்கும், ஒரு ஆள் பருப்பு மூட்டையை தூக்கும், ஒரு பலசரக்கு மூட்டையை தூக்குவாங்க. இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தரும் தூக்கி தான் ஆகணும், எடை போடுவாங்க.
13 கிலோ அந்தப்பா உனக்கு, அது எதுவாக இருந்தாலும் தூக்கி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடு. அப்போ வந்து என்ன செய்வாங்கன்னா, அந்த துண்டமெல்லாம் போட்டு வச்சுருக்கிறத குழம்பு வைப்போம். எப்படி குழம்பு வைக்கிறது அப்படின்னா, முதல்ல வெந்நீரை நல்லா கொதிக்க வச்சு அதில் அப்படி நனைச்சி எடுப்போம். எடுத்து பாறையில் வச்சுக்கிட்டு இன்னொரு கல்லை எடுத்துகிட்டு அதை நசுக்கிறது. ஓகே. இல்லைன்னா சீக்கிரம் வேகாது, அது திங்கிறதும் கடினம். அப்படியே நசுக்கணும். நசுக்கணும்னா அது அப்படியே கசஞ்சிடும். அப்படியே அதுக்கப்புறம் அதை எடுத்து குழம்பு வைக்கிறதோ, வறுக்கிறது எப்படின்னா எண்ணெயை ஊற்றி அதில் வேறு எதுவுமே போட மாட்டோம். இதை போட்டு மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் இருக்குது பாருங்கள், அதை தூக்கி அதில் கொஞ்சம் பிரட்டி அப்படியே வறுத்துறது. ஃபுல்லாக வறுத்துட்டு அதை வச்சு சாப்பிட்றது. இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. இதை விட இன்னொன்று என்னென்னா, சுண்டைக்காய் கிடைக்கும் நிறையா. சுண்டைக்காய் வந்து எப்படின்னா, ஒன்று கிரேவியாக பண்ணுவோம், இல்லைன்னா பருப்பு சாம்பாரில் போட்டுருவோம். இல்லைன்னா இன்னொன்று இருக்குது, ஒரு நீண்ட காலம் தங்குறோம்னா சுண்டவத்தில் வந்து என்ன செய்வோம்னா, சின்ன சின்ன பிளேடு வச்சு இப்படி நறுக்கி அப்படி கட் பண்ணி தருவாங்க. அழகாக பாறையில் நிறைய காய போடுறது. காய போட்டோம்னா அது நிறைய இருக்கும். அதை வந்து என்ன செய்வோம்னா, காஞ்சி முடிச்சதுக்கப்புறம் அதை சுண்டவத்தில் எடுத்து காரக்குழம்பு வைப்பது, அந்த மாதிரி செய்தி இது நடக்கும். சார் சமைக்கிறது இதை மாதிரி பார்க்கும்போது அவரோட வேட்டை முறைன்றது எப்படி சார் இருக்கும்? வேட்டை முறை வந்து முதல்ல அவருடைய ஆரம்ப கால வேட்டை வந்து முதலாக என்னன்னா, அவருடைய சொந்த பூமி கிட்டத்தட்ட ஒரு 12 ஏக்கரு, அதில் வந்து சோளம் போடுறாங்க. ஓகே. அப்போ வந்து சோளத்தை மேய வந்து பச்சைக்கிளி விரட்டுவதற்காக வில்வார் கொண்டு தான் அவர் முதல்ல பயிற்சி எடுக்கிறாரு. ஓகே. அப்போ வந்து இப்போ அந்த பச்சைக்கிளியை விரட்டுறது அல்லது வேறு பறவைகள் வந்து உட்காந்தா அதை புறா வந்து உட்காந்துச்சுன்னா அடித்து சாப்பிட்ருவாங்க, சுட்டு திங்கிறது. அப்போ வந்து பெரியவர் வீரப்பனார் அவர்களும் அவருடைய தங்கை மாரியம்மாளும் பார்த்தீங்கன்னா பொழுதன்னைக்கு அந்த சோள கொள்ளையில் தான் கிடக்கிறது வழக்கம். என்கிட்ட எல்லாம் ஒரு நாள் பேசிக்கிட்டு இருக்கும்போது என்ன சொன்னார்னா, அந்த மாதிரி தாப்பா நாங்கள் வந்து சோள கொள்ளையில் காவலுக்கு காத்துக்கிட்டு இருக்கும்போது தான் மலையுரும்பப்பட்டியா அந்த வழியாக எங்களை வந்து பார்த்தாரு. என்னை பார்த்து மாப்பிள்ளைன்னு கூப்பிட்டாரு. நான் இப்போ சின்ன பையன், நான் அந்த ஒரு முறை பார்த்துருக்கிறேன் அவரை. அப்போ அந்த சோளக்கொள்ளையை பாதுகாக்கிற போது தான் மலையுரும்பப்பட்டியானை சந்தித்ததாக அவர் நம்மள்ட்ட இதில் பதிவு செஞ்சுக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி தொடங்கி அந்த வேட்டை என்ன ஆகுதுன்னா, தன்னுடைய நிலத்துக்குள்ளே வர்ற முயல் அதை வந்து கண்ணி வச்சு பிடிக்கிறதும், லைட் அடித்து பிடிக்கிறது. லைட் அடிக்கிறதுங்கிறது எப்படின்னா, தலையில் வந்து ஹெட்லைட்டு கட்டிடுவாங்க. மிஷின் ஒன்று இருக்கும், அது பேட்ரி போட்டு. அது வந்து என்னென்னா இரவில் ட்ருன்னு சத்தம் கேட்டுகிட்டே போகும். இந்த சத்தத்துக்கு முயல் எங்கே இருந்தாலும் ஓடி வரும். ஓடி வரும்போது இந்த தலையில் கட்டப்பட்டிருக்கிற அந்த லைட் இருக்கு பாருங்கள், அந்த லைட்டில் வந்து அந்த முயலுக்கு அடிக்கும். அடிக்கும்போது அது கண்ணு கொடுக்கும். கண்ணு கொடுக்கும்னா என்னென்னா, பளிச்சுன்னு அந்த கண்ணு நம்மளுக்கு வந்து பிரதிபலிக்கும். அப்போ அந்த முயல் என்ன செய்யும்னு சொன்னால், இந்த லைட்டை பார்த்துட்டு வேறு எங்கேயுமே அசையாது. அப்போ என்ன செய்வாங்கன்னா, இங்கே நின்றுக்கிட்டே சரியாக உட்காந்துருக்குன்னா பேரல் துப்பாக்கி இருக்குது, அதாவது சிறிய சிறிய ரவை குண்டுகளில் வச்சு அடிச்சு விட்டுறது. அடிச்சு விட்டால் 1 2 3 அப்படின்னு முயல் வந்து எப்போதுமே வந்து அங்கே கூட்டத்தில் வந்து ஒரு முயல் அடித்தாலாம் பத்தாது. 5 முயல் 6 முயல் அடித்தா தான் கூட்டத்துக்கு காணும். கூடுமானவரை இந்த முயல் கறியை வந்து விரும்பி சாப்பிட மாட்டார் வீரப்பனார். ஏன்னா அந்த கறி வந்து உடம்பு சூடு அப்படிங்கிறதுக்காக அதிகமாக தொட மாட்டார். விருப்பப்பட்டால் என்னைக்காவது 1 2 அந்த மாதிரியான ஒரு வேட்டை முறை. அது லைட்டு கட்டி அடிக்கிறது. அதே லைட்டில் தான் வந்து சூறாமன்றின்னு ஒன்று இருக்குது. பெருச்சாளி மாதிரியே இருக்கும். அந்த தலை வந்து பார்த்திங்கன்னா பன்றி தலை மாதிரி இருக்கும். அது பேரே சூறாமன்றினா, அது பொந்துகளில் வாழுகிற ஒரு விலங்கு. அந்த லைட்டு வெளிச்சத்தில் என்ன செய்யும்னா, அந்த பொந்துக்குலேருந்து இப்படி வந்து வெளியில் வந்து இப்படி நீட்டிட்டு இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும். அப்போ என்ன செய்வாங்கன்னா, இந்த லைட்டை அடிக்கும்போது அந்த லைட்டை பார்த்துட்டே இருக்கும். அந்த ஓட்டைக்கு பின்னாடி ஆள் உட்காந்துருக்கும். யாராவது ஒரு ஆள் உட்கார வச்சுருவாங்க, கரெக்டாக அடிக்கிற ஆள். அப்போ அது என்ன செய்யும்னா, நம்ம லைட் இப்படி அடிச்சுட்டு இருக்கும்போதே வெளியில் வந்து இப்படி எட்டி பார்க்கும்போது ஓங்கி அடிச்சிடுறது. இந்த சூறாமன்றியை அப்படி தான் வேட்டையாடுகிறது. முள்ளமன்றி இருக்குது. முள்ளமன்றி வந்து எப்படின்னா, எப்போதுமே அது தனியாக வரவே வராது, அது சோடியாக தான் வரும். அப்போ வந்து என்ன நடக்குன்னு சொன்னால், 2 வருது அப்படின்னு சொன்னால், அது அந்த 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 ஊசி மாதிரி இருக்கும் அதுக்கு முடி. அது விசிறி அடிக்கும். விசிறி அடிக்கும்போது சில முள்கள் அப்படி உதிர்ந்து ஆழ தாக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது அதில். அதனால் என்ன செய்வாங்கன்னா, ஒரு 100 மீட்டர் தொலைவிலே நின்றுக்கிட்டு அதையும் வந்து என்ன செய்வாங்கன்னா, பேரலில் வந்து அடிப்பாங்க. பேரல் துப்பாக்கியால் அடித்தோம்னா 4-5 இடத்துல பாதரசம் அந்த இது பட்டு குண்டுகள் பட்டு அப்படியே விழுந்துடும். அதை தூக்கும்போது இலகுவாக தூக்கும். இல்லைன்னா அந்த முள் நம்ம கையில் குத்திடும். நான்லாம் வந்து காடுகளுக்குள்ள இருக்கும்போது அந்த முள்ளை நான் சேகரித்து வச்சுருந்தேன். ஏன்னா இந்த பெண்களுக்கு கூந்தல் அதை அப்படி குத்தி வச்சா அழகாக இருக்கும் அப்படின்னு ஒரு கற்பனை. அங்கேயே அந்த முள் வந்து பார்த்திங்கன்னா நீட்டமாக அவ்வளோ நீட்டாக இருக்கும், கருப்பு கலரில் இருக்கும், அடுத்து வெள்ளை, அடுத்து கருப்பு, அடுத்து வெள்ளை. அதை பார்க்குறதுக்கே அழகியலாக இருக்கும் அந்த முள். நீங்கள் வால் முள்ளை பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா இவ்வளோ நீட்டத்தில் இருக்கும், அது ரொம்ப பொடிசாக இருக்கும். அதை எடுத்து சுற்றி கட்டி வச்சுக்கிறது எதுக்காவது பயன்படும் அப்படிங்கிறதுக்காக.
அதை முள்ளம்பன்றி வந்து கொஞ்சம் ரொம்ப எச்சரிக்கை. அது வந்து அந்த முடியை அந்த இதெல்லாம் பொசுக்கிறதுக்கு என்ன செய்வோம்னா வந்து அந்த முடியெல்லாம் பிடுங்குவாங்க. அப்படி இல்லை பிடுங்குறது கஷ்டம்னு சொன்னால் என்ன செய்வாங்க, லாகவகமாக வச்சு கத்தி வச்சு கிழித்து அப்படியே விரிச்சிருவாங்க தோலை. உரிச்சிட்டு வெறும் கறியை மட்டும் அப்படியே இருப்பாங்க, எடுத்து கட் பண்ணி குழம்பு வைக்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு தன்மை இருக்குது. அதே மாதிரி உடும்பு பிடிக்கிறது அப்படின்னா குடும்ப நேரம் நிலத்தில் ஓடுதுன்னு சொன்னால் விரட்டி பிடிச்சிருவாங்க. மரத்து மேலே ஏறுதுனாலும் ஏறி பிடிச்சிருவாங்க. இந்த பொந்துக்குள்ளே போய் மாட்டிக்குது, பொந்துக்குள்ளே போய் உட்காந்துக்குச்சு அப்படின்னா அது பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அது ஏன்னா அதனுடைய கால் விரல்கள் வந்து வலுவானவை. எங்கேயாவது போய் இறுக்க பிடிச்சிட்டு வாழை பிடிச்சி இழுத்தா கூட வராது, 3 பேர் சேர்ந்து இழுத்தா கூட வராது. அந்த உடும்பு பிடின்னு சொல்லுவாங்க. அது என்னென்னா அந்த பொந்துகளுக்குள்ள போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அதை எப்படி பிடிப்பாங்கன்னா, அது எங்கெங்கே ஓட்டை இருக்குது அப்படிங்கிறத முதல்ல ஆய்வு பண்ணுவாங்க. இந்த ஓட்டைகளில் என்ன செய்வாங்கன்னா கல்லோ பாறையோ ஏதோ வச்சு அடித்து அடைச்சிடுவாங்க. அடைச்சிட்டு இந்த ஒரு ஓட்டையில் என்ன செய்வாங்கன்னா பச்சை புல்லுகளை பிடிங்காந்து மூங்கி குச்சியில் கட்டி அதை வந்து கொளுத்தி அதை வந்து தீப்பந்தமாக்கி வெறும் புகை மாதிரியே வரும். பச்சை புல்ல புகை தான் வரும், எரிஞ்சிடாது அவ்வளோ சீக்கிரம். அதை என்ன செய்வாங்கன்னா அந்த ஓட்டைக்கு உள்ளே கொண்டு போவாங்க. அப்போ அந்த புகை வந்து போகும்போது எங்கெங்கே ஓட்டை இருக்கோ அங்கங்கே அந்த புகை அந்தந்த இடத்துல வெளியில் வரும் சில இடங்கள்ல. அப்போ அந்த இடத்துக்கெல்லாம் ஆள் நிப்பாட்டுவாங்க, இதில் பொத்துட்டு வந்தால் போட்டுரு அப்படிங்கிற மாதிரி. இந்த உடும்பு பிடிக்கிற முறைகளில் வந்து பேபி வீரப்பனும் மேக்கியம் ரங்கசாமியும் கைதேர்ந்த பயல்கள் 2 பேருமே விடவே மாட்டாங்க உடும்பை. அவ்வளோ லாவகமாக பிடிக்கக்கூடியவர்கள் 2 பேரும். அப்போ என்ன செய்வாங்கன்னா அப்படியே அடைச்சிட்டே இருக்கும்போது அது என்ன ஆகும்னா மூச்சு திணறல் ஏற்பட்டு எங்காவது ஓடுவதற்கான முயற்சி எடுக்கும்போது அதை லாவகமாக பிடிப்பாங்க. விரட்டி பிடிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. ஏன்னா அது போகிற வேகத்துக்கு மனித உருவம்லாம் அவ்வளோ சீக்கிரம் போயிட முடியாது. ஆனாலும் அதை விரட்டி பிடிக்கிறதுல பேபி வீரப்படை போல் பிடிக்க முடியாது, பாஞ்சு போய் பிடிச்சிருவோம். எல்லாரும் சொல்லுவாங்க உடும்பு கடிச்சிச்சுன்னா கழுதகத்தினா தான் விடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பொய். உடும்பெல்லாம் கடிக்காது. அது பயந்த சுபாவம் உள்ள ஒரு உயிரினம். அது என்னென்னா அந்த புடி தான், அதனுடைய வலுவான அந்த கால் அமைப்புகள். இதை இப்போ பிடிச்சிட்டோம் அப்படின்னா அது எப்படின்னா கூடுமானவரை என்ன செய்வாங்கன்னா அந்த தலையை வெட்டி வீசிடுவாங்க, தலையை வெட்டி புதைச்சிடுவாங்க. ஏன்னா தலை சாப்பிட்ற, ஏன்னா அது அதிகமாக எறும்புகளை திங்கக்கூடிய ஒரு உயிரினம் அப்படிங்கிறதுனால அதை தலையை கட் பண்ணுவாங்க. அப்படி இல்லை தலையை கட் பண்ணலை அப்படின்னா என்ன செய்வாங்கன்னா கொன்னுட்டு நெருப்பில் என்ன செய்வாங்கன்னா அப்படியே இப்படி பிடிச்சிக்குவாங்க. நெருப்பு எரியும், அப்படியே பிடிச்சிட்டு ஒவ்வொன்றா வாட்டிகிட்டே வருவாங்க. அப்படி வாட்டிகிட்டே வரும்போது அந்த மேத்தோடு உறிஞ்சிரும். இது ஒரு முறை. 2வது முறை இன்னொன்று இருக்குது. என்னென்னா பிளேடு, நல்லா கூர்மையான பிளேடு, புது பிளேடை வச்சுக்குவோம். வச்சுக்கிட்டு என்ன செய்வாங்கன்னா கழுத்தை வெட்டிட்டோம்னா கழுத்து பகுதியிலேருந்து நேராக ஒரு கோடை போடுவாங்க, அப்படியே வகுந்துரும். அப்போ என்ன செய்வாங்கன்னா அந்த கழுத்துக்கிட்ட மட்டும் கொஞ்சம் கலட்டிட்டு வாழை பிடிச்சிக்கிட்டு அமுக்கிக்கிட்டு ஒரு உருவுனாங்கன்னா அப்படியே வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இதில் எது சுவைன்னு சொன்னால் சுட்டு சமைச்சு சாப்பிட்றது தான் சுவை. தோலை உரித்து சாப்பிட்றதுல பெரிய சுவை இருக்காது. இது உடும்பு பிடிக்கிற ஒரு முறை. இது ஒன்று. என் வாழ்க்கையில் மறக்க முடியாத இன்னொரு சம்பவம் என்னென்னா தேல் வறுத்து சாப்பிட்டது. தேலா? ஆமாம். அதாவது வந்து இது எங்கே இருக்குன்னு நான் ஓப்பனாக சொல்லிடுறேன். பண்ணாரியம்மன் கோயிலிருந்து திம்மம் நோக்கி போகிற வழியில் வடபுறமாக இருக்கிற வனப்பகுதியில் இந்த கருப்பு கல் நிறைய குஞ்சு அங்கங்கே கிடக்கும், இந்த காடு முழுக்கவே கிடக்கும். இந்த கருப்பு கல் அப்படி பெரட்டோம்னா சோடியாக இருப்பாங்க அப்படி குடிக்கும். இப்போ அதை எப்படி பிடிக்கிறது அப்படின்னா 2 குச்சி வச்சுக்குவோம். அந்த கொடுக்கு மாதிரி இருக்கு பாருங்கள், அதில் ஒரு குச்சியை வச்சு இப்படி அமுக்கிக்குவோம். பின்னாடி இப்படி ஒத்த கொடுக்கு இருக்கு பாருங்க, இந்த ஒத்த கொடுக்க தானே தூக்கி நம்மளை கொத்த வருவாங்க, அந்த இடத்துல ஒரு குச்சியை வச்சுக்குவோம். இந்த குச்சியை அழுத்திட்டு இந்த குச்சியை என்ன செய்வோம், அப்படி ஒரு தேய்ச்சி அப்படி தள்ளினோம்னா கொடுக்கு தனியாக வந்துடும், தேள் உசுரோடு வந்துடும். இந்த தேளை அப்படியே உசுரோடு எடுத்து ஒரு பை வச்சுட்டு பிடிச்சிருவோம். ஓகே. குறைந்தது இந்த இவ்வளோ தேள் பிடிப்பாங்க. பிடிச்சி என்ன செய்வாங்க, கொண்டு போய் முதல்ல அதை தண்ணியில் கொட்டிடுவாங்க. தண்ணியில் கொட்டிட்டு பிளேடு வச்சு வயிற்று பகுதியை கீறினோம்னா நைஸ் மண்ணாக இருக்கும், மண்ணு தான் அதை திங்கும். அதெல்லாம் நீக்கிடுவோம். அதெல்லாம் நீக்கிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா சலன்னு இருக்கும். அலசிடுவாங்க, நல்லா அலசிட்டு செத்துரும், அலசிடுவாங்க. வயிற்ற கீறினாவே செத்துரும், அலசிடுவாங்க. அலசிட்டு வறுக்கிறது பார்த்தீங்கன்னா இறால் மாதிரியே தான் இருக்கும் அந்த சுவை, தேள் சுவைங்கிறது. அதை வந்து சாப்பிட்ருக்கோம். கருத்துக்களுக்கு நன்றி. நன்றி.